So, இன்னைக்கு நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னா ஒன் ஆர் மோர் மெத்தட்ஸை சேம் கிளாஸ்க்குள்ள சேம் நேமை வச்சு நம்ம எழுதிக்கலாம். அல்லது டிஃப்ரெண்ட் கிளாஸில் கூட எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வாய்ட் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதுறீங்கன்னா அதையவே நீங்கள் சேம் கிளாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ள எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம். பட் ஆனால் அதோட பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். மெத்தட் ஓவர்லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் டைப் சேமாக இருக்கலாம், பட் பேராமீட்டர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நம்ம ஜாவாவில் மெத்தட் ஓவர்லோடிங் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் டைப் சேஞ்ச் பண்ணால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக பேராமீட்டர்ஸும் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிளாஸ் டெமோ 1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இதில் வேரியபிள் சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். void add அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். நான் ab அப்படிங்கிற வேரியபிளை நான் இது உள்ளாரையே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கணும்னா c அப்படிங்கிற ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ண வேரியபிள் b எனக்கு print c வந்து எனக்கு print ஆகும். ஓகே, அடுத்து நான் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்றேன் சேம் கிளாஸ்க்குள்ளாரியே void add int a comma int b comma int d ன்னு சொல்லி ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதோட எனக்கு டிங்கிற வேல்யூவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகணும் செகண்ட் மெத்தடில். ஓகே, இப்போ நான் இந்த மெத்தட்குள்ளார ரெண்டு மெத்தட் ஒரு கிளாஸ்க்குள்ளார ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் டெமோ. void main ஸோ இப்போ எனக்கு இதில் நான் வந்து ஒரு அதாவது ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணணும்னா மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதில் நான் ஸ்டாட்டிக்னு எந்த மெத்தடுமே கிரியேட் பண்ணல. ஸோ வி ஹாவ் டு மஸ்ட் கிரியேட் அ ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண கிளாஸோட நேம் demo1 ஸ்பேஸ் என்னோட ஆப்ஜெக்ட் நேம் d ஈக்குவல் டு நியூ demo1. ஓகே, இப்போ d டாட் நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண என்னோட மெத்தட் நேம் ஆட், இதுக்குள்ளார நான் ரெண்டு பேராமீட்டர்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5,6ன்னு சொல்லி கொடுக்குறேன். செகண்ட் மெத்தட் நேமும் அதே தான் ஆடு, பட் அதில் 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், 5,6,7. ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா print 11 அப்படிங்கிறது கால் ஆயிருக்கு. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18ங்கிற வேல்யூ கால் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். இது வரைக்கும் நம்ம சேம் கிளாஸில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வச்சு பார்த்தோம். இதுவே ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ள சேம் மெத்தட் நேம் கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே கிளாஸ் demo2ன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் இன்ட்டுங்கிற வேரியபிளை int c. இப்போது நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் நேமுக்கான மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ செகண்ட் கிளாஸ் நேம் demo2ன்னு சொல்லி இன்னொரு இது கிரியேட் பண்ணணும்.
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னால செகண்ட் மெத்தடில் இருக்க ஆடை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். div demo2 ஓகே. இந்த இடத்துல ஓகே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் கிளாஸில் எப்படி சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் வாட் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங் இன் ஜாவா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.